தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் தங்கியிருந்த வீட்டுக்கு நடாத்தப்பட்ட தாக்குதல், மறைக்கப்பட்ட பல அதிர்ச்சி தகவல்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கதி, சோகத்தில் குடும்பத்தினர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறை. நாளை இடம்பெறவுள்ள புலமை பென்சில் பயிற்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான அவசர அறிவுறுத்தல். பிறந்த நாள் விழா துப்பாக்கிச் சூடு, துப்பாக்கிதாரி உட்பட அதிரடியாக 3 கைது. உயிரியல் பயிற்சி வினாத்தாளில் தமிழ் மாணவர்களுக்கு அநீதி, அம்பலப்படுத்திய எம்பி. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்ச தான் பிரித்தானியாவில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்களால் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையிலேயே இந்த பரபரப்பான தகவலை அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சபையில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் வருவதற்கு முன்னர் நான் கார்டிப் நகரத்தில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். கார்டிப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது ரக்பி விளையாட்டில் நான் கொண்டிருந்த ஈடுபாடாகும். ரக்பி விளையாடுவதற்காக அங்கு சென்றேன். 2006, 2007 காலப்பகுதியிலேயே நான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பில் கார்டிப் போலீசில் முறைப்பாடும் செய்திருந்தேன். அவர்கள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடாத்தியிருந்தார்கள். ஆனால் நான் அது தொடர்பில் மேலதிக தகவல்களை தேடி பார்க்கவில்லை. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கதைகள் சொல்லப்பட்டன. புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரை குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நான் அதை தொடர விரும்பவில்லை. ஏனெனில் அந்த காலப்பகுதியில் இருந்த சூழ்நிலை மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த அரசியல் நெருக்கடிகள் பற்றி தெரிந்ததால், அத்தோடு புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் பெரிய அச்சுறுத்தல்கள் காணப்பட்டன. சில நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் கூட புல்லட் ப்ரூப் ஜாக்கெட், அதாவது குளிருக்காக அணியும் எனது ஸ்வெட்டருக்குள் அணிந்துதான் சென்றேன். அந்த விடயத்தை நாங்கள் அக்காலத்தில் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. இதில் அரசியல் லாபம் பெறவும் எங்களுக்கு தேவை இருக்கவில்லை. தீவிர பாதுகாப்பு காரணங்களால் 2006 ஆண்டு, 2007 ஆண்டு, 2008 ஆண்டு காலப்பகுதியில் நான் தங்கியிருந்த இடங்களை கூட அவ்வப்போது மாற்ற வேண்டியதாக காணப்பட்டிருந்தது. இங்கிலாந்தில் படிக்கும் போது சில ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்டுதான் சென்றார்கள். ராணுவ தளபதிகளின் பிள்ளைகள் கூட அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது பேசக்கூடாத ஒரு விடயம், ஏனெனில் அவ்வாறு செய்ய முடியும். ஆனால் நான் அழைத்துச் செல்லவில்லை. யுத்தம் ஆரம்பித்ததும் பாதுகாப்பு காரணங்களால் நான் லண்டனுக்கு மாறியிருந்தேன். அப்போதுதான் சிட்டி யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்தேன். அதை தேர்ந்தெடுப்பதற்கும் ரக்பி விளையாட வேண்டும் என்பதற்காகத்தான் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை பீடத்தின் இசைத்துறை மாணவியொருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 27 வயது நிரம்பிய கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த நிரோசினி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இம்மாணவி கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அனைவர் மத்தியிலும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில், கற்ற சமூகத்தில் ஏற்படும் தொடர்ச்சியான இழப்பீடுகள் ஈடு செய்ய முடியாத பாரிய இழப்புகளாகவே பார்க்கப்படுகின்றன. காப்போத உயர்தர பரீட்சையின் உயிரியல் பயிற்சி வினாத்தாளில் தமிழ் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், காப்போத உயர்தர உயிரியல் பயிற்சி வினாத்தாளில் தொடர்ச்சியாக, அதாவது கடந்த பல வருடங்களாக ஆங்கிலத்தில் தயாரிக்கப்படுகின்ற பரீட்சை வினாத்தாள் தமிழ் மொழிக்கு மாற்றப்படும் போது பாரிய மொழிபெயர்ப்பு தவறுகள் இடம்பெறுகின்றன. இதனால் மாணவர்கள் பெருமளவான புள்ளி இழப்புகளை சந்திக்கின்றார்கள். என்னிடம் 2025 ஆண்டு உயிரியல் பயிற்சி வினாத்தாள் 3 மொழிகளிலும் இருக்கின்றன. அதில் பல விடைத்தேர்வு வினா பகுதியில் பல வினாக்களில் மொழிபெயர்ப்பு உள்ளதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன். உதாரணமாக, ஒரு கலத்தின் உள்ளடக்கத்தை குறிக்கும் சொல்லிக்காக உள்ளடக்கத்தின் உள்ளடக்கத்தை குறிப்பது போன்ற தவறுகள் இங்கு காணப்படுவதால் மாணவர்கள் வினாவிற்குரிய
பதிலை தெரிவு செய்வதில் பாரிய இடர்பாடுகள் காணப்படும். கேள்வியிலும் மொழிபெயர்ப்பு பிழை, கொடுக்கப்படும் பதிலிலும் பிழை என்றால் மாணவர்களின் எதிர்காலம் என்னாகும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்போது சற்று நேரம் முன்பு சாமரசம்பத் எம்பி என்னிடம் வந்து பேசினார். இந்த முறை நடக்கும் காப்போத உயர்தர பரீட்சையில் பாலி மொழியிலும் சித்திரமும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் போடப்பட்டிருப்பதாக என்னிடம் தெரிவித்திருந்தார். அப்படியெனில் ஒரு மாணவன் பாலி மொழியையும் சித்திரத்தையும் எவ்வாறு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பயிற்சி எழுதுவதென்று ஒரு பிரச்சினை காணப்படுகிறது. ஆகவே கல்வி அமைச்சர் அவர்களே, நான் ஏற்கனவே உங்களுடன் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். நான் பேசிய பின் ஒரு தடவை பரீட்சை நடந்திருக்கிறது. அடுத்த பரீட்சையும் வரப்போகிறது. இவ்விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இனியாவது இந்த மொழிபெயர்ப்பு தவறு நடக்காமல் தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். காப்போத உயர்தர பயிற்சி ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பயிற்சியாக காணப்படுகிறது. இந்த தவறினால் பல மாணவர்களின் எதிர்காலம் நாசமடைகிறது. தயவு செய்து இவ்விடயத்தை கவனியுங்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். புலமை பரிசில் பயிற்சி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான அவசர அறிவுறுத்தல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. நாளை இடம்பெறவுள்ள நிலையில் பெற்றோர்கள் பயிற்சி நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக குமாரில் எனக்கு அறிவித்துள்ளார். பரீட்சையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை ஆரம்பமாவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை முழுவதும் 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை தரம் 5 புலமை பயிற்சியில் பயிற்சி நாளை இடம்பெறவுள்ளது. இம்முறை பயிற்சிக்காக மொத்தம் 2,94,089 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளதுடன் அவர்களில் சிங்கள மொழியில் 2,20,366 விண்ணப்பதாரர்களும், தமிழ் மொழியில் 73,723 விண்ணப்பதாரர்களும் பதிவு செய்துள்ளனர். இப்பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்தும் காலம் ஆகஸ்ட் 5ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. இப்பயிற்சிக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்தும் காலம் ஆகஸ்ட் 5ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. பரீட்சை முடியும் வரை அச்சு அல்லது மின்னணு ஊடகங்கள் வாயிலாக புலமை பயிற்சியில் பயிற்சி தொடர்பான விளம்பர பணிகளை மேற்கொள்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் பயிற்சி நிலையங்களுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை பேணி கவனத்துடன் பயிற்சியை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பரீட்சை ஆரம்பமாவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதலாவதாக 2ஆம் வினாத்தாள் வழங்கப்படும் என்பதுடன் அது காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி காலை 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின் கிடைக்கும் சிறிய இடைவேளைக்கு பின்னர் காலை 11:15 முதல் நண்பகல் 12:15 வரை 1 மணி நேர காலம் முதல் வினாத்தாளுக்கு ஒதுக்கப்படும். பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாளில் உள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து தங்களது பரீட்சை இலக்கத்தை சரியாக குறிப்பிட்டு தெளிவான கையெழுத்தில் வினாத்தாளிலேயே பதிலளிக்க வேண்டும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்தோடு கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் எதையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி வத்தளை கதிரான பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற சிறுவன் ஒருவனின் பிறந்தநாள் விழாவின் போது நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட 3 சந்தேக நபர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பள்ளியாவத்தை கதிரான பகுதியில் பிறந்தநாள் விழா இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் காரில் வந்த குழு ஒன்றினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் போலீஸ் விசேட படையினரின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியவர், சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை செலுத்திய ஓட்டுநர் மற்றும் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதற்கு உடந்தையாக இருந்த மற்றொரு நபரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இந்துப்பிட்டி, மாத்தளை மற்றும் கடவல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 26, 35 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்கடை கூலி கூடு ரோஷான் எனப்படும் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் இலக்கு தவறியதால் அருகில் நின்றிருந்த வேறொரு நபர் மீது துப்பாக்கிதாரி தவறுதலாக சுட்டதில் அவர் உயிரிழந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட மேலும் 4 வரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையானது இன்று முதல் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சகம் பிறப்பித்த அறிவுறுத்தல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசுக்கு சொந்தமான சில்லறை விற்பனை நிலையம் அறிவித்துள்ளது. இதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்க சதோச விற்பனை நிலையங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ள முடியும். திருத்தப்பட்ட விலை விவரங்கள் அடங்கிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பூண்டு கிலோவின் விலையானது 699 இருந்து 649 ஆகவும், பெரிய வெங்காயம் 259 இருந்து 224 ஆகவும், உருளைக்கிழங்கானது ரூபாய் 259 இருந்து ரூபாய் 239 ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சையரிசி, வெள்ளை பச்சையரிசி, பாசிப்பயறு, சிவப்பு பச்சையரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.